சவுதி அரேபியா ஈரானோடு நேரடி தொடர்புகளை மேற்கொண்டு வருகிறது. நாங்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதலை தடுப்பதற்கான முழுமையான திட்டத்தோடு இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பதிவுகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது உத்தியோகபூர்வ ஊடகங்களில். இப்படியான சூழலில் தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, வாஷிங்டன் அதாவது அமெரிக்கா எங்களோட இவ்வளவு முரண்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிச்சிட்டோம் என்று சொல்லி அவங்க முரண்டுபடலை. அவங்க முரண்படுவதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய எல்லை எதுவரைக்கும் என்பதில் கட்டுப்பாடு விதிக்க சொல்லுகிறார்கள். முடிவு எங்களுடைய கையில். யுத்தத்தில் ஜெயிக்கணுமா தோக்கணுமாங்கிறதா தான் நாங்கள் தான் முடிவெடுப்போம். யுத்தத்தை நிறுத்துறதா தொடர்றதாங்கிறதையும் நாங்கள் தான் முடிவெடுப்போம். ஆரம்பிக்கிறேன்டா ஆரம்பிச்சுக்கிறோங்க, ஆனால் கண்டினியூ ஆகுமா அல்லது நிறுத்தணுமாங்கிறத நாங்கள் தான் முடிவெடுப்போம். நீ எல்லாம் நிறுத்த முடியாது, நீ எல்லாம் கண்டினியூ பண்ணவும் முடியாது என்கிறத மிக தெளிவாக ஐஆர்ஜிசி சொல்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, மத்திய கிழக்கினுடைய பதட்டம் தனியாமல் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். ஈரான் எந்த நேரத்திலும் அமெரிக்காவால் தாக்கப்படலாம், அதே நேரத்தில் முன்கூட்டியே அமெரிக்காவினுடைய தளங்களை ஈரானும் தாக்கலாம் என்கிற ஒரு உச்சகட்ட பதட்டமான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் நாளைய தினம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி துருக்கிக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். துருக்கி முழுவதுமாக ஈரான் பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற அழுத்தத்தை மீண்டும் மீண்டும் அமெரிக்காவுக்கு துருக்கி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதே நேரம் அரபு நாடுகளும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய உத்தியோகபூர்வமான செய்தியின் பிரகாரம், சவுதி அரேபியா ஈரானோடு நேரடி தொடர்புகளை மேற்கொண்டு வருகிறது. நாங்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதலை தடுப்பதற்கான முழுமையான திட்டத்தோடு இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பதிவுகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது உத்தியோகபூர்வ ஊடகங்களில். இப்படியான சூழலில் தான் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 111வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரஃபா பார்டர் திறக்கப்படுவது தொடர்பாக எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை அது முழுமையாக ஓப்பன் பண்ணப்படலாம் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்க கூடிய சூழல்ல ரஃபா பார்டர் திறக்கப்பட்டால் எத்தனை பேர் வெளியேறுவார்கள், எத்தனை பேருக்கு உள்ளே வர முடியும் என்கிற ஒரு மிக சர்ச்சையான கேள்வி தற்போது இஸ்ரேலால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் காசாவிலிருந்து எத்தனை பேர் என்றாலும் வெளியேறலாம், ஆனால் காசாவுக்குள்ள ரிட்டர்ன் வர்றவங்களுக்கு அளவு வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இதே நேரத்தில் எகிப்தை பொறுத்தவரையில் எத்தனை பேர் காசாவிலிருந்து வெளியேறுகிறார்களோ அதற்கு சரிசமனானவர்கள் காசாவுக்கு உள்ள நுழையணும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு காசாவிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும், அவர்கள் ஈஜிப்டிலேயோ வேறு எங்கேயோ போய் குடியேறி கொள்ள வேண்டும். ஆனால் ஈஜிப்டுக்குள்ள குடியேற்றம் அதிகரிக்கும் போது அகதிகளுடைய கஷ்டம் ஈஜிப்டுக்கு பெரும் சுமையாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால தான் ஈஜிப்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 பேர் காசாவிலிருந்து வெளியே வர முடியும் என்றிருந்தால் ஆல்ரெடி ஈஜிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய 100 பேர் காசாவுக்குள்ள போக முடியும் என்கிற இந்த ஒரு ஒப்பந்தத்திற்கு நாம் வர வேண்டும். அப்படி வருவதாக இருந்தால் தான் இது சரிசமனாக முடியும் என்பதில் ஈஜிப்ட் மிக தெளிவாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இந்த சர்ச்சையும் ரஃபா பார்டருடைய திறப்பு தொடர்பாக ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி விடுமோ என்கிற ஒரு சந்தேகம் தற்போது உருவாகி இருக்கிறது காசாவுக்குள்ள. இப்படியான சூழல்ல காசாவில் நிறைய ஜனாசா அடக்கியிருந்த மையவாடிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தொகுப்பு தரவுகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பாக்கி இருக்கிறது. உயிரோடு இருப்பவர்களை கொன்றது மட்டுமல்லாமல் ஆல்ரெடி மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை கூட தோண்டி எரிந்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற அந்த அநியாய செய்தியையும் பட்டியலிட்டிருக்கிறது அல் ஜசீரா. தற்போது மத்திய கிழக்கில் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த கப்பலில் இருந்துதான் தாக்குதலுக்குரிய ஏற்பாடுகளை அமெரிக்கா செய்து வருகிறது ஈரானுக்கு எதிராக. இதுதான் அந்த கப்பல், உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கப்பல், அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய கப்பல். கப்பலில் பிரம்மாண்டத்தில் தான் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடியது, பிரம்மாண்டத்தில் உலகத்திலேயே நம்பர் 1. ஆனால் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய கப்பல்னும் போது இதே மாதிரியான கப்பல் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளிடத்திலும் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கப்பலுடைய லென்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 333 மீட்டர்
லென்த் இருக்கக்கூடிய ஒரு கப்பலாக இருக்க ஒரு நகரம் தான் இது. எப்படி பார்த்தாலும் 1092 ஃபீட் இருக்கக்கூடியதாக இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 90 ஏர்கிராஃப்டுகள் இதிலே நிறுத்த முடியும். 90 தாக்குதல் விமானங்களை நிறுத்த முடியும். நீங்க ஏர்போர்ட்ல பார்ப்பீங்க, விமானங்கள் பக்கத்தில் நிறுத்த மாட்டாங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நிறுத்துவாங்க. இப்படி நிறுத்தினா 90 நிறுத்தினா எந்த இடம் பிடிக்குமோ அந்த இடம் தான் இந்த கப்பலுடைய இடம் என்பதை நம்ம கற்பனை செய்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த கப்பலுக்குள்ள 5680 க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். ராணுவத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் விமானிகளாக இருப்பார்கள். அதே போன்ற கப்பலுடைய கேப்டன்களாக இருப்பாங்க. எது எப்படி போனாலும் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸாக அவங்க இருப்பாங்க. 5680 பேர் அதிலே இருப்பார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இதனுடைய வேகம் ஒரு மணி நேரத்துக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிக்கக்கூடியது என்கிற தரவுகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான் இந்த USS ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய கப்பல். இதனோடு சேர்த்து USS ட்ரூமன் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய இன்னும் சில கப்பல்கள், மொத்தம் 5 கப்பல்கள் இதுவரைக்கும் மத்திய கிழக்கினுடைய எல்லைக்குள் வந்து நிற்கிறார்கள் ஈரான் மீதான தாக்குதலுக்கு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் தெஹ்ரான் இன்றைக்கு மீண்டும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுடைய எச்சரிக்கை இன்றைக்கு மிக தெளிவாக வந்திருக்கிறது. ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா அலி காமனியினுடைய சிறப்பு ஆலோசகராக செயல்படுகிற அலி ஷம்கானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எந்த ஒரு அமெரிக்க ராணுவ நடவடிக்கையும் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேல் மீதான அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் மீதும் ஈரானுடைய பழிவாங்கலை தூண்டும் என்று அலி ஷம்கானி சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா எங்களை தாக்கினால் நாங்கள் அமெரிக்காவுடைய நலன்களுக்கு மாத்திரம் தாக்குதல் நடத்த மாட்டோம். அமெரிக்காவுடைய கப்பல், அமெரிக்காவினுடைய தளங்கள், சவுதி அரேபியா, ஜோர்டான் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மாத்திரம் தாக்குதல் நடத்த மாட்டோம். இஸ்ரேலை நோக்கியும் தாக்குதல் நடத்துவோம். மொத்தத்தில் இங்கே ஈரான் மட்டும் மற்ற எல்லா நாடுகளிலையும் அமெரிக்காவுடைய தளம் இருக்குது. எனவே எல்லா தளத்தின் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதில் அலி ஷம்கானி உறுதியான செய்தியை இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக தகவல்களில் ஈரானுடைய ஆயுதப்படை நாட்டுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிராக விரைவாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறது. எங்கள் ஆயுதப்படைகளின் விரல்கள் துப்பாக்கி முனைகளில் இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் 12 நாள் ஒரு யுத்தத்தை நாங்கள் இஸ்ரேலோடு செய்திருக்கிறோம். இந்த யுத்தம் எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது. அதிகமான வலிமையை நாங்கள் அதற்கு பிறகு உருவாக்கி கொண்டோம், வேகத்தை அதிகரித்து கொண்டோம். அதே போன்று ஆழமாக பதிலளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அன்னைக்கு அடித்ததே ஆழத்திலும் ஆழம். அப்படி இருக்கும்போது இதை விட அடி அடிச்சாங்கன்னா இஸ்ரேல் தங்குமா, இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுங்கிறது பாலஸ்தீனத்தில் இருந்து அபகரிக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. மற்ற நிலப்பரப்புகளோட பார்த்தோம்னா ஈரானுடைய நிலப்பரப்போட இஸ்ரேலுடைய நிலப்பரப்பை வைக்கக்கூட முடியாது, சின்ன பகுதி. ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுனா தான் பறந்துவிட்ட பகுதிக்கு தாக்குதல் நடத்தணும். இஸ்ரேல் மேலே அடிக்கிறதா ஒரு ஏரியாவுக்கு தான் அடிக்கணும். அடித்தாலே இஸ்ரேல் காலியும் ஆகிரும். எனவே இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதை பொறுத்தவரை ஈரானுக்கு அது ஒரு ஈஸியான டார்கெட்டாகத்தான் இருந்தது 12 நாள் வாரில். அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த 12 நாள் வாரில் நாங்கள் நிறைய பாடங்களை படிச்சிட்டோம், மொசாத் ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யுத்தத்தை ஈஸியாக நாங்கள் சமாளிப்போம் என்கிற கருத்துப்படை இன்றைக்கு தெளிவாக அப்பாஸ் அராக்சி அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் ஈரானுடைய பாதுகாப்பு கோட்பாட்டில் அணு ஆயுதங்களுக்கு இடமில்லை. நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறோம், அணு ஆயுதம் வச்சிருக்கிறோம்னா நீங்கள் சொல்றீங்க. எங்களுடைய பாதுகாப்பு கான்செப்ட்லேயே நாங்கள் அணு ஆயுதத்தை வைக்கலை. அதே நேரத்தில் எங்களுக்கு அணு ஆயுதத்தை தேட வேண்டும் என்கிற எந்த தேவையும் இல்லை. நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவே இல்லை. மீண்டும் நீங்கள் அணு ஆயுத குற்றச்சாட்டை வைக்கிறீங்கிறாரு. இது என்னன்னா அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு சொல்கிற கதைன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அவங்க அணு ஆயுதத்தை நோக்கி எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்கள் என்பதும் உலகத்துக்கே தெரியும். இப்படியான சூழலில் தான் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவல்ல என்கிறார் அப்பாஸ் அராக். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, வாஷிங்டன் அதாவது அமெரிக்கா எங்களோட இவ்வளவு முரண்டு படுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிச்சிட்டோம் என்று சொல்லி அவங்க முரண்டுபடலை. அவங்க முரண்படுவதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய எல்லை எதுவரைக்கும் என்பதில் கட்டுப்பாடு விதிக்க சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் ஈரான் 2000 கிலோமீட்டரை தாண்டி சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரித்திருக்கிறார்கள்.
குறிப்பாக ஈரானில் இருந்து இஸ்ரேல் வரைக்கும் தாக்குதல் நடத்தியும் காட்டிட்டானா இல்லையா? அப்போ இந்த மாதிரி எவ்வளவு நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விவகாரத்தில் 500 அல்லது 600 கிலோமீட்டரை தாண்டாத பாலிஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் ஈரான் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் தற்போது தயாரித்திருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய எல்லை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஈரானில் இருந்து அமெரிக்கா வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும். அதனால தான் அந்த எல்லையை நீங்கள் குறைக்கணும், உங்ககிட்ட அப்படி இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை எல்லாத்தையும் அழிக்கணும், அழிச்சு முடிச்சு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் த்ரெட்டன் இல்லை என்று சொல்லி ஆக்கணுங்கிறாங்க. ஆனால் மிக தெளிவாக அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் எக்காரணம் கொண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய தூரத்தினுடைய எல்லையை நாங்கள் குறைக்க தயாரில்லை, அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பை, நீ என்ன அதை குறைக்க சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈரானுடைய புரட்சிகர காவல் படை IRGC மிக தெளிவான அறிக்கை அவங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. தரையில் இருக்கக்கூடிய யதார்த்தமும் அதே போன்று எதிரியினுடைய ஊடக பிரச்சாரத்திற்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாரு. அது நீங்கள் மீடியாவில் வெஸ்டர்ன் மீடியாக்களில் பார்க்குறதுக்கும் நெஜத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி IRGC சொல்கிறது. ஏன்னா வெஸ்டர்ன் மீடியாக்கள் எடுத்தால் இனி ஈரான் காலி, ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது, ஈரான் அவ்வளவுதான், ஈராக்குக்கு நடந்தது தான் ஈரானுக்கு, வெனிசுவேலாவுக்கு நடந்தது தான் ஈரானுக்கு, ஆப்கானுக்கு நடந்தது தான் ஈரானுக்குன்னு சொல்லி அந்த ஊடகங்கள் பெரிய பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யதார்த்தமான தரையில் உள்ள கள நிலவரம் அப்படி கிடையாது என்று சொல்லிவிட்டு IRGC என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சாத்தியமான எல்லா சூழ்நிலைகளுக்கும் உரிய செயல் திட்டங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஏவுகணை தாக்குதல்னா எங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்குது, விமானப்படை தாக்குதல்னா அதுக்கு எங்கள்கிட்ட பதில் இருக்குது, கப்பல் கடற்படை சண்டைன்னா அதுக்கு எங்கள்கிட்ட பதில் இருக்குது, இல்லை தரைப்படையாக உள்ள வரப்போறியா அதுக்கும் எங்களுக்கு பதில் இருக்குது. மொத்தத்தில் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறோம், எதிரியை முழுவதுமாக கண்காணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கழுகு பார்வை வட்டத்துக்குள் 360 டிகிரிக்குள்ளதான் தெளிவாக எதிரி இருக்கிறார். அமெரிக்கா எங்களை கண்காணிக்கிறது என்ன, நாங்கள் அமெரிக்காவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு IRGC இவங்க தான் நேரடியாக ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க. நேரடியாக அவருடைய அறிவித்தல் பிரகாரம் தான் எந்த முடிவுகளையும் எடுப்பாங்க. ஈரானுக்குள்ள மிக பலம் பொருந்திய ஒரு அமைப்பும் கூட இவர்கள் தான் யுத்தத்தினுடைய போங்கே தீர்மானிப்பவர்கள். அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், 12 நாளுடைய யுத்தத்தினுடைய அனுபவம் ஈரானுக்கு எதிரான யாருடைய தாக்குதல்களாக இருந்தாலும் அதை தோல்வி அடைய செய்ய முடியும் என்கிற தைரியத்தை எங்களுக்கு தந்துவிட்டது. அது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சுல. 12 நாள் வாரில் கடைசியில் இஸ்ரேல் தான் பின்வாங்கியதை தவிர ஈரான் பின்வாங்கலை, அடிச்சுக்கிட்டே இருந்தான். எனவே அதில் எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைத்த காரணத்தினால எங்களுக்கு எதையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற தெளிவான சிஸ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். மீடியா பிரச்சாரத்தை கண்டுகிட்டு ஏதோ ஈரானை அடிச்சிடலாம், ஈரானை தூக்கிடலாம், வெனிசுவேலா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்தால் தான் உங்களுக்கு நிஜம் புரியும் என்று சொல்லிட்டு எந்த ஒரு மோதலுடைய முடிவையும் தீர்மானிக்கிறது நாங்களாகத்தான் இருப்போம். தாக்குறது நீங்களாக இருக்கலாம், முடிவு எங்களுடைய கையில். யுத்தத்தில் ஜெயிக்கணுமா தோக்கணுமாங்கிறதா தான் நாங்கள் தான் முடிவெடுப்போம். யுத்தத்தை நிறுத்துறதா தொடர்றதாங்கிறதையும் நாங்கள் தான் முடிவெடுப்போம். ஆரம்பிக்கிறேன்டா ஆரம்பிச்சுக்கிறோங்க, ஆனால் கண்டினியூ ஆகுமா அல்லது நிறுத்தணுமாங்கிறத நாங்கள் தான் முடிவெடுப்போம். நீ எல்லாம் நிறுத்த முடியாது, நீ எல்லாம் கண்டினியூ பண்ணவும் முடியாது என்கிறத மிக தெளிவாக IRGC சொல்கிற அதே நேரத்தில் இந்த அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலை கொண்டு வந்து நிறுத்துறது, அதே மாதிரி ஒரு யுத்த சூழ்நிலையை உருவாக்குறது, இதெல்லாம் அமெரிக்கா பயன்படுத்துகிற அட்டப்பழைய சிஸ்டங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு IRGC ரொம்ப கிண்டல் அடித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பழைய தந்திரோபாயங்களை செய்கிறீங்க, கப்பலை கொண்டாந்து நிறுத்திட்டா பயந்துருவாங்க, அல்லது உங்களுடைய விமானப்படம் வந்துருச்சுன்னு பயந்துருவாங்க. இந்த பயமெல்லாம் வேறு யார்ட்டையாவது காட்டிக்கிறேன், எங்கள்கிட்ட காட்டக்கூடாது. வெனிசுவேலாவில் கப்பல்களை நிறுத்தி இருக்கிறோம்னு வெனிசுவேலாவை மிரட்டு எங்ககிட்ட மிரட்ட முடியுமா? நாங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கு. அட்டப்பழைய ஐடியாயா உங்களுடைய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரொம்ப கிண்டலாக அவர்களுடைய அறிவித்தலை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எந்த ஒரு தாக்குதலுக்கும் எங்களுடைய நாடு மிக தெளிவாக தயார் நிலையில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான அமெரிக்காவினுடைய இராணுவம் ஆபத்தில் சிக்கியிருக்கிறது, ஒருத்தம் விடாமல் அத்தனை பேரும் கபருக்குள்ளே போவீங்கிறாரு. அத்தனை பேருமே டேஞ்சர் ஜோனுக்குள்ளே நிற்கிறீங்க. எங்கள் மக்களை கொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பதிலடியாக அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் ஒவ்வொருவரும் செத்து மடிய வேண்டி வரும். அத்தனை பேருமே டேஞ்சர் ஜோனுக்குள்ளே வந்து நிற்கிறீங்க. நேர்மையான பேச்சுவார்த்தை, 1-to-1 பேச்சுவார்த்தை, கெத்தோட கெத்து, நேருக்கு நேரம் நிற்கிறதா இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோமே தவிர வாங்க சரணடைங்க, கையை கட்டி நில்லுங்க, இதுக்கெல்லாம் வந்துடாதீங்கன்னு நேற்று அப்பாஸ் ஆராக்சி சொன்ன அதே பாணியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அத்தனை இராணுவத்தினரும் டேஞ்சர் ஜோனுக்குள்ளே இருக்கிறாங்க என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ
ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இவர் பெரிய டால் மாதிரி வந்து பேசுவார். அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானிய அரசாங்கம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதனுடைய பொருளாதாரம் சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது உண்மை, ஈரானுடைய பொருளாதாரம் வீக்கில் இருக்குது. டாலருக்கு நிகரான ஈரானுடைய ரியால் 1.5 மில்லியனை தாண்டி விட்டது என்கிற அறிவிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய டாலருடைய பெருமதியும் பெட்ரோ டாலர் பிரச்சனையினால் ரொம்ப வீக்காகிக்கிட்டே போகுது. தங்கத்தினுடைய விலை அதனால தான் ஏறிக்கிட்டே வருது. கேப்பில் சைனாவும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தங்கத்தை வாங்கி வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கிறான், இந்த டாலருடைய மதிப்பை கீழே இறக்கிறதுக்காக. எனவே பெட்ரோ டாலர் பிரச்சனை தான் என்னுடைய அடிப்படைங்கிறது தெரியும். ஈரானுடைய அரசாங்கம் பெரிய ஆபத்தில் இருக்குது, அவங்களுடைய பொருளாதாரம் சரிஞ்சு வருகிறது. இப்போ தனிஞ்சிருக்கக்கூடிய ஈரானுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டங்கள் மீண்டும் வெடிக்கும். ஈரான் போராட்டம் வெடிச்சு ஆட்சி கவர்ந்து நாசமாக போகும்னு நினைச்சாங்க, அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ கொண்டு வந்து இந்த ராணுவம், அவர் சொன்னார்ல உதவி வந்து கொண்டே இருக்கிறதுனா, உதவி வந்து கொண்டிருக்குன்னா இதான் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அமெரிக்க அதிபர் ஈரான் மக்களுக்கு அவர் ட்வீட் போட்டே இருந்தார், அவரை ட்ரூத் சோஷியலில் போட்டே இருந்தார், உங்களுக்கு உதவி வந்து கொண்டே இருக்கிறது, போராட்டத்தை தொடருங்கள். என்ன உதவி? இந்த கப்பல் வர்றது தான் உதவி. இது வந்து அது எப்படி அந்த மக்களுக்கு உதவியாக இருக்கும்? அந்த மக்களையே கொன்று குவிக்குமா இல்லையா? இதைத்தான் அவங்க சொல்லி கொண்டு இருந்தாங்க. என்னன்னா போராட்டத்தில் நாசமாக போவாங்கன்னு பார்த்தா அது நடக்கலை. எனவே இப்போ யுத்த பயம் உண்டை காட்டி பார்ப்போம், இப்படி காட்டி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டாந்து அடக்க பார்ப்போம்ங்கிறாங்க. ஆனால் அதுவும் சாத்தியப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ பேசுகிற நேரத்தில் அடுத்தும் இந்த போராட்டங்கள் வெடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னென்னா அப்போ நீ தாக்க வரலை, இவ்வளோ எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு போராட்டம் வெடிக்கும் என்று நினைக்கிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்நாட்டு குழப்பத்தை ராணுவம் தாக்க வந்துருச்சு, இந்த நேரத்தில் அரசாங்கம் சரண்டர் ஆகணும், இல்லைன்னா எங்களெல்லாம் அழிச்சிருவாங்கன்னு திருப்பி ஈரான் மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடணும். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான் பார்க்குறானே தவிர ஈரானோடு சண்டைக்கு நிற்பதற்கு அவர்கள் தயாரில்லை என்பதை சொந்தமாகவே வெளிப்படையாகவே இப்படியான அறிக்கைகளில் சொல்கிறது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் ஈரானுடைய ஏவுகணை எல்லைகளுக்குள்ள தான் இருக்குது, எந்த ஒரு முட்கூட்டிய தாக்குதலையும் நாங்கள் எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிறார். இதை யாரு சொல்லணும்? ஈரான் தானே சொல்லணும். என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் சொன்னார், அமெரிக்காவினுடைய இராணுவம் சோல்ஜர்ஸ் முழுவதும் ஆபத்தில் இருக்கிறாங்க, டேஞ்சர் ஜோனுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றாரு. அதையே இந்த ஆளும் சொல்கிறான், ஆமாம் நாங்கள் டேஞ்சர் ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறோம், ஈரானுடைய ஏவுகணை எல்லைக்குள்ளே தான் எங்களுடைய ஆட்களை நிற்கிறாங்க, ஆபத்தான இடத்துல நாங்கள் இருக்கிறோம், ஈரான் எங்களை நோக்கி ஒரு முட்கூட்டிய தாக்குதல் நடத்தினா அதை தடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். டேய் நீ தானடா அவனுக்கு அடிக்கிறதா சொன்ன, இப்போ அவன் அடித்தா தடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லி என்னென்னா ஈரான் ஆரம்பிக்கட்டும்னு நிற்கிறாங்க. ஈரான் தெளிவாக இருக்கிறது, எங்களுக்கு அடித்தா விட மாட்டோம், அவ்வளோதான், நாங்கள் முட்கூட்டி வம்பு சண்டைக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. இந்த நேரத்தில் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் சில நாட்களாக பப்ளிக்கில் தோன்றாமல், இந்த ஒரு 2 வீக்காக பப்ளிக்கு அவர் வரலை. அவர் பாதுகாப்பான இடத்தில் பங்கர் மாதிரி இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இன்னும் ஈரானுடைய உச்சபீடத்தினுடைய அதிகாரத்தை ஆயத்துல்லா அலி ஹாமனி தான் வைத்து கொண்டிருக்கிறார். 86 வயதுகளை உடைய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய அந்த கண்ட்ரோலில் தான் முழு ஈரானுமே இருக்கிறது. எனவே ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொண்டுட்டா அடுத்ததாக ஆட்சியை கவிழ்த்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் சாத்தியப்படாதுங்கிறாங்க. ஏன்னா ஆயத்துல்லா அலி ஹாமனி சில நேரங்களில் கொல்லப்பட்டால் அவருடைய அனைத்து பவரும் அடுத்து வருகிற ஹாமனியினுடைய இடத்துக்கு யார் வர்றாரோ அவருக்கு போக முன்னாடியே தற்காலிகமாக ஐஆர்ஜிசிக்கு போயிடும். ஐஆர்ஜிசி சார்ஜ் எடுத்துருவாங்க. அவங்களாக முடிவெடுத்து அடுத்த கட்ட சண்டைக்கு அவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஏன்னா யுத்தத்தை முடிவெடுப்பதும் அணு ஆயுதம் பற்றிய முடிவெடுப்பதும் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய கையில் இருக்கிறதுனால அவரே எந்த முடிவையும் எடுப்பார். அவர் இல்லாத பட்சத்தில் ஐஆர்ஜிசி எடுக்கும் என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்காவுடைய இராணுவம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஜோர்டான்லேருந்து சவுதி வரைக்கும் கத்தாரு பஹ்ரைன் எல்லா இடத்துலையுமே அவருடைய பேட்ரியாட் தேட் போன்ற அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை கொண்டு வந்து நிறுவிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் எப்போ சரின்னு கேட்டால் ஒரு 10 வந்தால் சரியாக இருக்கும், ஒரே நேரத்தில் 200 வந்தால் ஒன்றுக்கும் ஆகாது, எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி இஸ்ரேலுக்கே அடித்தவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா என்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் தான் ஈரானுடைய புஷர் அணுமின் நிலையத்திலிருந்து ஊழியர்களை வெளியேற்றுவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு மாஸ்கோ வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இது எதிர்பார்த்தது தான்.
நான் ரஷ்யா வந்து ஈரானுக்கு சாதகமாக வந்து அமெரிக்காவோட சண்டையிடாதுங்கிறது நம்ம எல்லா வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறோம். அதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். பஷர் அல் அசாத் சிரியாவிலிருந்து வெளியேற்றப்படும் போது உடனே அங்கே இருந்த ரஷ்யாவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மற்ற பெரிய இராணுவ கப்பல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மாஸ்கோவுக்கு போயிட்டாங்க. ஓகே, நீங்கள் பிடிச்சிட்டீங்களா, நாங்கள் வெளியே போகிறோம்ட்டாங்க. அவங்க நின்று பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் அவங்க போகலைங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், புஷர் அணுமின் நிலையத்தில் இருந்து தங்களுடைய பணியாட்களை வெளியே எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்ங்கிறாங்க. கடந்த முறை அமெரிக்காவினுடைய தாக்குதலில் புஷர் அணுமின் நிலையத்துக்கு அமெரிக்கா தாக்கலை. காரணம் என்ன, அங்கே ரஷ்யாவினுடைய பணியாட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த வாட்டி நாங்கள் வெளியே எடுக்கமுங்கிறாங்க. ஏன்னா ஏதாவது தாக்குதல் நடந்துடுமோ என்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால நாங்கள் வெளியே எடுக்கிறோம்ங்கிறாங்க. நீ வெளியேடு, உள்ளே இது, எந்த பிரச்சனையும் இல்லை, எவன் அடித்தாலும் ரிப்பீட் அடிப்போம் என்கிறத ஈரான் தெளிவாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரானுடைய போங்கு மிக தெளிவான ஒரு யுத்தத்தை மிக தெளிவாக எதிர்கொள்வது என்பதில் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தான் அமெரிக்கா நம்ம தாக்குதல் நடத்தாமல் உள்நாட்டு குழப்பத்தை எப்படியாவது உண்டாக்கிடுவோம், இவங்க கப்பல் வந்து சேர்றதுக்குள்ள அங்கே உள்நாட்டு குழப்பத்தை தனிச்சிட்டாங்க. அது தனியாமல் இருந்திருந்தால் கப்பல் வந்துருச்சு, இப்போ தைரியத்தில் எதையாவது ஒன்று பண்ணுவோம்னு உள்நாட்டில் வேணாலும் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமும் கிடையாது, அதை தனிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குதுன்னு கேட்டால், ஈரானுக்குள்ளே திருப்பி போராட்டங்கள் வெடிக்கணும், போராட்டங்கள் வெடித்து பிரச்சனைகள் வரணும், அதனூடாக ஆட்சி கவலட்டும்னு நினைக்கிறாங்களே தவிர இதெல்லாம் பம்மாத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டிருக்கிறதுங்கிறது இன்னும் பார்க்க முடியும். அதை மீறி எந்த ஒரு சண்டை வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார் என்று ஈரான் சொல்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருக்கிற ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களில் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.